தாவீதை குறித்து தகப்பனுடைய தீர்மானம் ஆடு மேய்க்கணும். முதலாவது அதுதான் அப்ளை ஆச்சு. தகப்பனுடைய திட்டம் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனாலும் முடிவிலே தேவ திட்டம் நிறைவேறியது. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, துவக்கத்திலே உங்களை குறித்து நீங்கள் வைத்திருக்கிற அல்லது உங்கள் பெற்றோர் வைத்திருக்கிற திட்டங்கள் செயல்படலாம். ஆனால் சொல்லுங்க, ஆனால் முடிவிலே தேவ திட்டம் தான் நிறைவேறும். நல்லா 2 கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளையே, உங்களை குறித்து நீங்க ஒரு நோக்கம் வச்சு ஓடிட்டே இருப்பீங்க. அதுதான் இன்னைக்கு வாழ்க்கையில செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. நான் சொல்றேன், ஆனா அது உண்மை கிடையாது. தேவ திட்டம் உங்களை குறித்து இருக்கிறது, அது நிறைவேறும். அல்லேலூயா. தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டம் நிறைவேறும். துவக்கம் வேண்டுமானால் உங்கள் பெற்றோருடைய திட்டமா இருக்கலாம். துவக்கம் வேண்டுமானால் உங்கள் படிப்புக்கு ஏற்ற அல்லது உங்கள் சூழலுக்கு ஏற்ற விதமாய் போய் கொண்டிருக்கலாம். உங்கள் வாழ்க்கையின் துவக்கம் வேண்டுமானால் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்றார் போல் நடந்து கொண்டிருக்கலாம். சூழ்நிலைக்கு ஏற்றார் போல் செயல்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் முடிவு அதல்ல. இந்த முடிவு, இந்த வருஷத்தின் முடிவு, கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். காரணம் என்னன்னா, உங்களை குறித்து அனாதி தீர்மானம் எழுதப்பட்டிருக்கிறது. தீர்மானம் பண்ணினவர் நிச்சயம் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவார். இந்த சாப வாழ்க்கை உங்களுக்கு எனக்கு சொந்தமானது அல்ல. இந்த பாவ வாழ்க்கை உங்களுக்கு எனக்கு சொந்தமானது அல்ல. இந்த